தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த முதல் மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதுவரை நம்மை நடத்தின ஆண்டவர் இனிமேல் நம்மை நடத்த வல்லமையும் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்ததான வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நான் இந்த செய்தியை கேட்க பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள 21வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலே இந்த திருவாய்மொழிகளை கேட்க எங்களை ஒன்றிணைத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சித்தம் செய்து உங்களுடைய ராஜ்யம் வந்து சேர எங்கள் எல்லாருக்கும் ஆவியான உதவி செய்வீராக. உங்களுடைய தயவுடைய சித்தத்தை மாத்திரம் எங்களுக்குள் நிறைவேற்றும் நாமத்தை மயப்படும் தடையெல்லாம் கர்த்தர் நீக்கி உங்களுடைய பலமான ஆழமான உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்குள் நிறைவேற்றும் நாமத்தை மயப்படுத்து இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது 24 மற்றும் 25 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் வீடு கட்டினான், அவன் கன்மலையின் மேலே கட்டினான். பெரும் வெள்ளம் அடித்தது, பெரும் காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேலே மோதியும் அது விழவில்லை. ஏனென்று சொன்னால் அவன் கட்டின இடம் கண்மலையாகி கிறிஸ்துவின் மேலே நாம் கட்டப்பட்டிருக்கும் போது நிச்சயமாக இந்த உலகத்தினால் ஏற்படுகிற பெருவெள்ளம், பெரும் காற்று, பிசாசினால் ஏற்படுகிற சோதனைகள், அவன் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கொண்டு வருகிற பெருவெள்ளம், பெரும் காற்று போன்ற நம்மை விழ தள்ள நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் நம்மை காத்துக்கொள்ள, தேவன் நம்மை காத்துக்கொள்ள அவர் உண்மையின் நீதிமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேலே இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியான வசனங்களில் 26 மற்றும் 27 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மற்றொரு மனிதன் வீடு கட்டினான், அவன் மணலின் மேலே கட்டினான். ஆண்டவர் அதையும் அந்த விளக்கத்தையும் தெளிவாக சொல்கிறார். பிசாசினால் ஏற்படுகிற பெருவெள்ளம், பெருங்காற்று, பெரும் மழையிலே அந்த வீடு ஒன்றுமில்லாமல் விழுந்தது, அழிந்து போனது. விழுகைக்கும் அழிவுக்கும் காரணம் என்ன? அஸ்திபாரம் மிக மிக அவசியம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நாம் வந்திருக்கிறோம். நாம் எதன் மேலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். இந்த வருஷத்தில் நாம் இன்னும் 11 மாதங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த வருஷத்தின் ஆரம்பத்துக்குள்ள தான் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வருஷத்தில் ஏற்பட போகிற நிலைகள் என்ன என்பதை நாம் அறியும். ஆனால் ஆவியான இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் சொல்லுகிறார், பெரும் வெள்ளத்துக்கும் பெரும் மழைக்கும் பெருங்காற்றுக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய வீடு, நம்முடைய கிறிஸ்துவால் கட்டப்பட்டு கொடுங்க நம்முடைய வாழ்க்கை தப்ப வேண்டும் என்று சொன்னால், நாம் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்கிற முக்கியமான வார்த்தை. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் தீமோத்தேயு நிருபத்தில், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள், இது கொடிய காலங்கள். அதை எப்படி விளக்கி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் நம்முடைய சுற்றி உள்ள சூழ்நிலைகளை, கொடுமையான சூழ்நிலை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த கடைசி நாட்களில், இந்த கொடிய காலங்களிலே நாம் எப்படி வாழ வேண்டும்? நமக்கு முன்பாக இருக்கிற 11 மாதம் மட்டுமல்ல, நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற வருஷங்களை நாம் எப்படி சந்திக்க வேண்டும்? அந்த நாட்களில், வர்ற நாட்களில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை எப்படி காத்துக்கொள்வது, நாம் கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை எப்படி காத்துக்கொள்வது என்கிறதான ஆலோசனை தான் அந்த நாளில் கர்த்தர் செய்தியாக சொல்லியிருக்கிறார். முதலாவது ஆலோசனை என்னவென்று சொன்னால், அதே 2 தீமோத்தேயு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள முதல் 5 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது நம்ம கவனித்தோம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இவையெல்லாம் சொல்லிட்டு கடைசி நாட்களில் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரன், தாய் தப்பன்மார் கீழ்ப்படி, இப்படி பல காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் எழுதிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார் 5வது வசனத்திலே, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்லும் முதல் வார்த்தை, இந்த கடைசி நாட்கள் நாம் விழுந்து போகாமல் இருக்க வேண்டும், அழிந்து போகாமல் இருக்க வேண்டும், நம்முடைய அஸ்திபாரம் கண்மலையின் மேலே உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொன்னால்
விட்டு விலக வேண்டியவர்களை விலக வேண்டியதை விட்டு நாம் விலக வேண்டும். இதுதான் இந்த காலையில் கர்த்தர் நமக்கு சொல்லும் முதல் வார்த்தை. நமக்கு முன்பாக இருக்கிற இந்த புதிய வருஷத்தை நாம் கர்த்தருக்குள்ளே எப்படி காத்துக்கொள்வது, இந்த நாட்களில் நாம் நம்ம ஜீவியத்தை எப்படி காத்துக்கொள்வது, பரிசுத்தத்தை எப்படி காத்துக்கொள்வதுன்னு சொன்னால், ஜெப ஜீவியத்தை, விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால், விட்டு விலக வேண்டியதையும் விட்டு விலக வேண்டியவர்களையும் நாம் விலக வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆழமான ஆலோசனை. ஒரு சில ஆட்களை கர்த்தரை நம்மை விட்டு விலக்குவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் குடும்பத்தாரை விட்டு யோசேப்பை விட்டு குடும்பத்தாரை விலக்கினார். அது விலக்கும்போது சேதங்கள் உண்டாகும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தரை அதை செய்து முடிக்கிறார். ஒரு சில நபர்களை நம்முடைய வாழ்க்கை விட்டு விலக்குவார். தேவனுடைய கரத்தில் நாம் விட்டு கொடுத்து விட்டு தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை ஆண்டவரே என்னை விட்டு வெட்டி எறிங்கப்பான்னு சொல்லும்போது நிச்சயமாக கர்த்தர் அதை செய்து முடிப்பார். நம்முடைய ஆண்டவர் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று தான் இந்த வருஷத்தையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தோட்டக்காரன்ட்ட தோட்டத்துக்கு எஜமானன் வேலைக்காரன்ட்ட கேட்குறாரு, இந்த வருஷம் இந்த மரம் ஏன் கெடுத்துக்கிட்டு இருக்கு, கனியே கொடுக்கல, 3 வருஷமா பார்க்குறோம். அதுக்கு வேலைக்காரன் சொல்றாரு, ஐயா இதை வெட்டி போட வேணாம், இந்த ஒரு வருஷம் இதுக்கு கொத்தி எரு போடுறேன், தண்ணி ஊதுறேன், கொடுத்தால் பார்க்கலாட்ட வெட்டி போடலாம், இந்த ஒரு வருஷமும் இருக்கட்டும். இந்த 2026 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன்கிட்ட கேட்டு அப்படி வாங்கி தான் நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த 2026 வருஷம் இந்த வருஷம் இருக்கட்டும், பாவம் பொழைச்சி போட்டோம் அப்படின்னு தான் கர்த்தர் இந்த 2026 கொடுத்துருக்கிறார். இந்த வருஷமா நாம் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் தேவன் வேறு நெருகி கோடாரியை வைத்திருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு சில காரியங்களை நம்ம விட்டு கர்த்தர் வெட்டி எறிய வேண்டும் என்று சொன்னால் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற தோட்டக்காரர் என்ன செய்வார்? கிளை நறுக்குவார், களை பிடுங்குவார், பிடுங்க வேண்டியதை பிடுங்கி எரிந்து போடுவார், நறுக்க வேண்டியதை கர்த்தர் நறுக்குவார். வெட்டி எறிய வேண்டியவர்களை, நம்ம விட்டு விலக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் விலக்கும்படி நாம் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கும்போது மாத்திரம்தான் நாம் கனியுள்ள வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்த முடியும். கனி இல்லாவிட்டால் நமக்கு அழிவு மிக சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அழிவு விழுகை சீக்கிரமாக இருக்கிறது. நாம் அழிந்து போக வேண்டும், விழுந்து போக வேண்டும் என்று கர்த்தர் இந்த செய்தியை சொல்லவல்ல, நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த காலையில் எச்சரிப்பாக சொல்லிக் கொடுக்கிறார். விட்டு விலக வேண்டியவர்களை விட்டு விலக்க வேண்டியதை நாம் விட்டு விலக்க வேண்டும், விலக வேண்டும். இதை இந்த காலையில் கர்த்தர் அறிவுறுத்துகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாரையும் விலக்கினார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாரையும் கர்த்தர் விட்டு விலக்கி அவனை தம்முடைய சித்தத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 49 23 யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது எப்படியா சொல்கிறார்? யோசேப்பின் மேல் வில் வீரர்கள் அம்பு எய்தார்கள், அவன் மேல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு பகைக்கப்பட்டான், காயப்படுத்தப்பட்டான். அவனை தன்னை விட்டு பகைத்து அவனை ஒதுக்கினார்கள். கர்த்தரை ஒரு சில பகைகளை அனுமதிப்பார். ஒரு சில பேர் நம்மை பகைக்கும்படியாக ஆண்டவர் அனுமதிப்பார். அந்த சமயம் நாம் தேவனுடைய பாதத்தை அண்டி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே நம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பான்னு சொல்லி கர்த்தர் அந்த சமயத்தில் மௌனம் காப்பார். ஆண்டு சமயத்தில் அமைதியாக நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை சமாதானமான பாதையில் நடத்துவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் விலக்க வேண்டியது எல்லாவற்றையும் விலக்கினார். தேவ சித்தத்துக்கு யோசேப்பை விட்டு கொடுத்து அமைதியாக இருந்தான். சொந்த குடும்பத்தார் அவனை விட்டு பிரித்தார்கள். ஆதியாகமம் 39 13 யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடினான். போர்த்திபாரின் மனைவி வலுக்கட்டாயமாக அவனை இழுத்து பாவத்துக்குள்ளே அவனை தள்ள வேண்டும் என்று முயற்சித்த பொழுது அவன் எல்லாவற்றையும் விட்டு ஓடி போனான். தன்னுடைய வஸ்திரம் கூட வேண்டாம் என்று சொல்லி நிர்வாணமாக அவன் ஓடி போனான். பாவத்துக்கு தன்னை விலக்கி காத்து கொண்டான். பிரியமானவர்களே, விலகி ஓட வேண்டியதை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும். விலக்க வேண்டியதை நாம் விட்டு விலக வேண்டும். விலக்க வேண்டியவர்களையும் தேவனை விலக்கும்படி கேளுங்க, நிச்சயமாக கர்த்தர் அதை செய்து முடிப்பார். இந்த வருஷத்துல நாம் கனி கொடுக்கிறவளா இருக்க வேண்டும். இந்த வருஷத்துல தேவன் நமக்கு வாக்கு பண்ணின பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் விலக வேண்டியதையும் விலக வேண்டியவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். எதையெல்லாம் நாம் விட்டு விலக வேண்டும் என்பதை சுருக்கமாக ஆவியானவர் சொன்னது உங்களுக்கு சொல்றேன். யோபின் சரித்திரத்தில் 1 பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் என்று சங்கீத புத்தகம் வாசிக்கிறோம். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனாக இருந்தான். நாம் பொல்லாப்பை விட்டு விலகும் பொழுது சங்கீதம் 91 10 சொல்லப்பட்டிருக்க பிரகாரம் பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. ஆசீர்வாதம் பலிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். பொல்லாப்பை நேரிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபம் மட்டும் போதாது, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நாம் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்களா இருக்க வேண்டும். பொல்லாப்பை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும். 2 நீதிமொழிகள் 4 15 தீயோரின் பாதையை விட்டு நாம் விலக வேண்டும்.
நமக்குன்னு கர்த்தர் ஒரு பாதை வச்சிருக்கிறார். துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரிகாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த வேதத்தில் வாசிக்கிறார். அவருடைய பாதையில் நாம் நடக்கணும். நாம் நிற்க வேண்டிய இடம், உட்கார வேண்டிய இடம், நடக்க வேண்டிய இடத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய பாதையில் நடக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 9:6 பேதமையை விட்டு நாம் விலக வேண்டும். பேதமை விட்டு விலக என்று சொன்னால் நம்மை ஞானி ஆக்குறது தேவனுடைய வேதாகமம், தேவனுடைய ஞானம். தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய வேதாகமத்தை நாம் பற்றி பிடித்து கொள்ளும்போது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பேதமை விட்டு நாம் விலக வேண்டும். 4வது, வழக்கிற்கு நாம் விலகி ஜீவிக்க வேண்டும். ஆதியாகமம், நீதிமொழிகள் 20:3 வழக்குக்கு நாம் விலக வேண்டும். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத வழக்குக்கு நாம் விலகி நாம் நம்முடைய பரிசுத்தத்தையும் ஜெப ஜீவியத்தையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும், சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 5வது 2 தெசலோனிக்கர் 3:6 ஒழுங்கற்ற சகோதரர்களை விட்டு விலக வேண்டும். ஒழுங்கினமானவர்களை விட்டு நாம் விலகி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானது. 6வது, புத்தீனமான தர்க்கங்களை விட்டு நாம் விலக வேண்டும். புத்தீனமான தர்க்கங்கள், தேவையில்லாத முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட். அரசியல் பேசுவது நமக்கு தகுதி அல்ல. அரசியல் கடத்த காரியங்கள், மற்ற வீணான காரியங்களை கொடுத்து தர்க்கிப்பது நம்முடைய காரியம் அல்ல. பிரியமானவர்களே, இவையெல்லாம் நம்மை விட்டு விலக வேண்டும். விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகி, விலக்க வேண்டியவர்களை விட்டு விலக்கி நாம் நம்மை காத்துக்கொள்வோம். நிச்சயமாக அழிவுக்கு தப்புவோம், விழுகைக்கு தப்புவோம். அழிவுக்கும் விழுகைக்கும் தப்புவதற்கு 2வது செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 21:5 இணைய வேண்டியவரோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ஆண்டவர் சீஷர்களை தேடி போறார். எப்படிப்பட்ட சீஷர்கள்? இப்போ அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி ஓடி போனவர்கள். 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்து உண்டு உறங்கி ஊழியம் செய்த அருமையான சீஷர்கள் தேவனை விட்டு விலகி தங்களுடைய சொந்த வழிக்கு போயிட்டாங்க. அவர்களை தேடி போய் இயேசு பிள்ளைகளை என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை விட்டு விலகினாலும் அவர் நம்ம விட்டு விலகாத தேவன். நாம் அவருடைய அழைப்பு விட்டு வழி விலகி போனாலும் நம்ம மீண்டும் அவருடைய அழைப்புக்குள்ளே கொண்டு வந்து நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நல்ல அருமையான கால வேளையில நாம் இணைய வேண்டியவரோடு இணைவதில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் ஆண்டவரோடு உண்மையாக இணைஞ்சிருக்கிறீங்களா? ஆண்டவரோட உண்மையாக சேர்ந்து பயணிக்கிறீங்களா? அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களா? இதுதான் கர்த்தரோடு இணைந்திருப்பது. நாம் கர்த்தரோடு இணைந்திருந்தால் மாத்திரமே பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விழுகைக்கும் அழிவுக்கும் நாம் தப்ப முடியும். வர்ற நாட்களில் விழுகை உண்டு, அழிவு உண்டு. அப்படிப்பட்டதான நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? என்னோடு நீ இணைந்து கொள். தேவனோடு இணைந்து கொள்ள வேண்டும். கர்த்தரோடு இணைந்த வாழ்க்கையை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள இணைப்பை உறுதிப்படுத்த வேண்டும், அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாளும் புது கிருபையை நாம் கர்த்தரை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரோடு இணைந்திருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இயேசுவையும் அவருடைய அழைப்பையும் விட்டு விலகி போன சீஷர்களை மீண்டும் தேடி போய் ஆண்டவர் தம்மோடு இணைத்து கொண்டார். ஆண்டவர் தம்மோடு இணைந்திருக்கும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தினார். அவர்கள் இயேசுவின் ஆலோசனை கீழ்ப்படிந்து அவர்கள் காத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, நம்மையும் தேவனையும் இணைக்கிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம இணைக்கிற தேவன். பிதாவாகிய தேவன் அனுப்பிய செல்ல குமாரனாகிய இயேசு நம்மையும் பிதாவையும் இணைத்து அவர் பரலோகம் போயிட்டார். நாம் இயேசுவோடும் பிதாவோடும் தொடர்ந்து இணைந்திருக்க பரிசுத்த ஆவியை அனுப்பி கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானுடைய ஆலோசனை கேட்கும்போது நிச்சயமாக நாம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடும் இணைந்திருப்போம். சீக்கிரமாக முகமுகமாக இயேசுவை நாம் தரிசிக்க ஆவியை நம்ம ஆயத்தம் பண்ணி கொண்டு போவார். தேவனோடு இயேசுவோடு நாம் இணைந்திருப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். இயேசுவோடு இணைந்த வாழ்க்கையை நாம் வாழ முக்கியத்துவம் கொடுத்தோம். நம்ம இணைபிரியாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரை விட்டு விலகி சென்றாலும் நம்மை தேடி வந்து அவரோடு இணைத்துக் கொள்கிற தேவன். சங்கீதங்கள் புஸ்தகம் 48 சங்கீதம் 14 எப்படியாக சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகால் நம்முடைய தேவன், அவர் மரண பரிந்து நம்மை நடத்த உண்மையும் நீதியும் உள்ளவருமா இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது நிச்சயமாக அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை கைவிட்டு அவர் ஒதுங்கி போகிற தேவன் அல்ல. பிரியமானவர்களே, இதில் நாம் கவனம் செலுத்துவோம், கர்த்தரோடு இணைந்திருப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துகிறார். அப்போஸ்தலர் 17:6 சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். யாரை குறித்து? சீஷர்களை குறித்து. இயேசுவை விட்டு ஓடி போனவர்கள் தான், இயேசுவை மறந்து போனவர்கள் தான். மீண்டும் இயேசு வந்து அவர்களை தம்மோடு இணைத்துக் கொண்டார். இயேசுவின் அழைப்பை கேட்டு இணைந்து கொண்ட அந்த சீஷர்கள் எப்படி மாறினார்கள்? உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறினார்கள். இந்த உலகத்தை கலக்கும்படியாக, இந்த உலகத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக இருக்கும்படியாக, இயேசுவை ஒவ்வொரு நாளும் பிரதிபலிக்கும்படியாக கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரோடு இணைந்திருக்கும் போது நிச்சயமாக
நாம் இந்த உலகத்தை கலக்கிறவர்களாக, இயேசுவை இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு நாளும் பரிசாக கொடுக்கவர்களாக இருப்போம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் இணைய வேண்டியவரோடு இணைந்திருந்தால் இது நிச்சயமாக இருக்கும். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள், சகேயு இயேசுவோடு இணைந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டான். அந்த அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். உங்களுக்கும் கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டோடு பின்வாங்கி போயிருக்கிறீங்களா? இது போதும் எனக்கு இந்த வாழ்க்கை, இனி நான் ஆண்டோடு இணைந்து வாழ முடியாது, உலகத்தோடு போயிடுற நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, என்னோட இணைந்து கொள். இன்றைக்கு நான் வீட்டில் தங்கணும்னு கர்த்தர் அழைக்கிறார். பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. கடனாக்கில் ஒரு போதகரின் மகனை சந்திக்க நேர்ந்தது. அவனுக்காக ஆலோசனை சொல்லி ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கிட்டாங்க. அந்த மகனை கேட்டப்போ அவன் சொன்னான், ஒன்று ஆற்றுல இருக்கணும், இல்லைடா சேத்துல இருக்கணும். எனக்கு நான் கொஞ்ச நாள் சேத்துல இருந்துட்டு அப்புறமா நான் ஆற்றுக்கு வந்துடுறேன், நான் தூய்மையாக மாறின்னு சொன்னான். நான் சொன்னேன், தம்பி நீ இருக்கிறது சேரு, நீ சொன்ன வார்த்தையின்படி கேட்குற, நீ இருக்கிறது சேரு. அந்த சேரு உன்னை நிரந்தரமாக இழுத்து உள்ளே வச்சுக்கிட்டா என்ன செய்வேன்? நீ யாருமே உன்னை விடுவிக்க முடியாது. இப்பொழுதே அனுக்கிரக காலம். சேத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு டைம் குறிச்சிக்கிட்டு இருக்காத. உடனே மனம் திரும்பு, உடனே நீ கர்த்தரை ஏற்றுக்கொள், நீ ஆண்டவருடைய சன்னதிக்கு வந்துரு, நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அந்த மகனுக்கு அறிவுரை சொல்லி ஜெபிச்சுட்டு வந்தேன். பிரியமானவர்களே, நாம் சேற்றில் இருக்கிறோமா? எங்கே இருக்கிறோம்? சேற்றில் இருக்கிறவங்க கர்த்தர் தூக்கிட்டார். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். அருவருப்புகளை, பாவத்தை நம்ம தூக்கிட்டார். மீண்டும் அந்த பாவத்துக்குள்ளே போயிடாதீங்க, ஆண்டவர் விட்டு விலகிறாதீங்க, கர்த்தரோடு இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், இயேசுவுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக தான் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் நம்ம மீது அன்பு கூர்ந்தார். அவர் நம்மகிட்ட நிறைய அன்பு கூர்ந்துட்டார். நாம் தான் அவருக்கு அன்புக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். அவர் அன்பிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். சங்கீதம் 125ஆம் சங்கீதம் 1ஆம் சொல்லப்பட்டிருக்குது, அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்கள், அவருக்குள்ளே அன்பு கூறுகிறவர்கள், அவர்கள் அசையாத சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் அசையாமல் உறுதிப்பட்டிருக்க வேண்டும் சொன்னால், இந்த வருஷம் முழுவதும் நாம் அசையாமல் உறுதியாக இருக்கணும், அவருக்குள்ளே விழுந்து போகாமல் இருக்கணும், நாம் நிலைநிற்கணும் வேண்டும் சொன்னால் அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். லாபமோ நஷ்டமோ, கர்த்தர் இன்பமோ துன்பமோ, எல்லா நிலையிலும் நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாக மாற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இதை நாம் ஏற்றுக்கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கடைசி நாட்களில் விழுந்து போகாமல் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும், உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனம் நீங்கள் வாசிங்கன்னா அதில் உணர்வை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். நம்மை உணர்த்துகிற ஆவியாக நமக்கு உண்டு. அவர் சகல சத்தியத்துக்குள் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆவியான அனுப்பப்பட்டிருக்க தேற்றவாளன் வருவார். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்துவார் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கின்படியே தேற்றவாளன் வந்தார். நமக்குள்ள இன்றும் வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மை உணர்த்துகிறார், வசனங்களை கொண்டு உணர்த்துகிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆவியா நம்மோடு பேசுகிறார், பாடல் வழியாக உணர்த்துகிறார், ஜெபங்கள் வழியாக உணர்த்துகிறார். நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோமா? உணர்வற்றவளாக இருந்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் உணர்வற்றவளாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாக மாறிவிடும். நாம் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். நாம் அழிவுக்கு இரையாகி விடுவோம். நாம் விழுந்து போவோம், அழிந்து போவோம். நாம் உணர்வுள்ளதாக இருக்க வேண்டும். நோவாவின் காலத்தில் நடந்ததை போலவே மனுஷகுமாரின் காலத்தில் நடக்கும் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களில் ஆண்டவரை இயேசு எச்சரிப்பாக சொல்கிறார். அழிவு வருகிற வரைக்கும் ஜனங்கள் உணர்வற்றிருந்தார்கள். நாம் நம்மை நோக்கி எதிர் நிற்கிற அழிவை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் அழிவுக்கு இரையாக, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அழியாமல் தேவனோடு இணைந்திருப்பதான் தேவனுடைய சித்தம். உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவத்தை கண்டு உணர்வடைந்து உடனே அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பாவ உணர்வடைந்த சகையை உடனடியாக மனம் திரும்பினான். இளையகுமாரனுக்கு புத்தி தெளிந்தது, உடனடியாக மனம் திரும்பி தகப்பனத்தில் வந்து விட்டான். பிரியமானவர்களே, நாம் எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்கணும். உணர்வுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் அழைக்கிறார். உணர்வில்லாதவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? யோவான் ரோமர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தின்படி மீறுகிறவர்களாக இருப்பாங்க, அவர்கள் அன்பில்லாதவர்களாக இருப்பாங்க, இரக்கமில்லாதவர்களாக இருப்பாங்க. பிரியமானவர்கள், நாம் எப்படி இருந்துக்கூடாது? உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் உணர்வற்றவர்களாக இருந்து விடக்கூடாது. உணர்வற்ற நிலை யாருக்குன்னு சொன்னால் பிணத்துக்கு தான், உயிரற்ற சடலத்துக்கு தான் உணர்வற்ற நிலை. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று ஆண்டு சொல்லுகிறார். நாம் மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். எழுந்து கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும். யார் உணர்வுள்ளவன், யார் மனம் திரும்புகிறவன்? சகையை உடனே மனம் திரும்பினான், உடனே தன்னை ஒப்பு கொடுத்தான், அவன் தான் உணர்வுள்ளவன். பிரியமானவர்களே, நாம் உணர்வுள்ளவராக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் இந்த கடைசி நாட்களில் விழுந்து போகக்கூடாது, அழிந்து போக விடக்கூடாது. நம்முடைய அஸ்திபாரம் உறுதியாக இருக்க வேண்டும் சொன்னால் ஒவ்வொரு நாளும் உணர்வுள்ளவராக இருக்கணும். உணர்வுள்ளவராக இருந்து மனம் திரும்ப வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் நம்ம மறந்துடும். ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்பட்டுள்ளே கர்த்தர் தினமும் சபையில் சேர்த்து கொடுக்கிறார். முடிவு பிறந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பூரணத்தை நோக்கி நாம் போக வேண்டும். நமக்கு இந்த பூரண சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக நடத்துவார். இந்த வார்த்தைகள் நீங்கள் விசுவாசிங்க, இந்த வார்த்தைகளை பற்றி ஜெபிங்க, மீண்டும் இந்த செய்தியை கேளுங்க, செய்திகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். அந்த நாளிலே எங்களை கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக அழிந்து போகாமல் இருக்க நாங்கள் விட்டு விலக வேண்டிய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. இணைய வேண்டியவரோடு உம்மோடு நாங்கள் இணைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே, உமக்குள்ள நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உணர்வுள்ள ஜீவியம் செய்ய எங்களுக்கு கிருபைதாங்க. இந்த வார்த்தைகளை கேட்டோம்னா மக்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்பேற்று நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார்.